எங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த ஆதரவு இருக்கு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, IUML, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் கொள்கை ரீதியாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. மதசார்பற்ற சமூக நீதியை கொண்ட நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம். இதன் அடிப்படையில தான் இந்த கட்சிகள் எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. குதிரை பேரங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. மற்ற ஆட்சிகள் வேண்டாம், மற்ற கட்சிகள் வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற தீர்ப்பு தான் இந்த 2026 தீர்ப்பு. இந்த தீர்ப்பை அந்த மக்கள் தீர்ப்பை மதித்து தான் அந்த கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதற்கான அவசியம் இல்லை. கண்டிப்பா எங்க தலைவர் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம். சென்ற திமுக ஆட்சி மத்திய அரசோடு எதிர்நிலைப்பாடோட ஆட்சி நடத்தினாங்க. இப்ப நீங்க வந்திருக்கிற தாவேகா மத்திய அரசோடு எப்படி நீங்க இணக்கமா போவீங்க? நிதி உதவி எல்லாம் வாங்கணும், மக்களுக்கான சேவைகளை எல்லாம் நிதி நிறைய இருந்தாலும் செய்ய முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப கொள்கை ரீதியான மாநில உரிமைகள் சார்ந்த ஒரு எந்த வித முடிவா இருந்தாலும் மாநில உரிமைக்காக தமிழக வெற்றி கழகம் முதல் கட்சியாக குரல் கொடுக்கும், போராடும். அதை தவிர இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு, இட்ஸ் எ ஃபெடரல் ஸ்டேட். அதனால இது மாநில உரிமை சார்ந்தது. இந்த நிதியை நாங்க ஒரு இணக்கமான சூழ்நிலையில தான் நாங்க அணுகுவோம். we want to cooperate with the union government. At the same time, we want to firmly assert the rights of the states. நீட் தேர்வு வந்து இப்போ இது மறுபடியும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எழுதுன நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சிரமப்படுவாங்க. கண்டிப்பா அதான் எங்க தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்னன்னா, இந்த மாதிரி நாடு ஃபுல்லா ஒரு தேர்வு முறை ஏற்புடையது இல்லை. ஏன் ஒரு நாடு ஃபுல்லா இத்தனை லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வுல இவ்வளவு லட்சம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கதான் செய்யுது. இது கல்வி, மருத்துவம் மாநில பட்டியலில் வரணும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை முடிவு. அதற்காக தான் நாங்க போராடுவோம். இந்த நீட் மாதிரி தேர்வுகள் தேவையில்லை என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நிலை. நாங்க நீட்டை ஆரம்பத்திலிருந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விரைவில் இதற்கு சட்டப்பூர்வமான என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணமோ அதுவும் பண்ணுவோம். அந்த இடைப்பட்ட காலத்துல நாங்க என்ன கேட்டிருக்கோம்னா, தமிழக வெற்றி கழகம் மருத்துவம் ஒரு தனியான ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வரணும். இது மாநில உரிமை சார்ந்தது. இது மாநிலம் மருத்துவ நுழைவுத் தேர்வு அட்மிஷன்லாம் மாநிலமே பண்ணணுங்கிறது தான் எங்க நிலைப்பாடு. இதற்காக தொடர்ந்து போராடுவோம். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.